அருளாலும் 75வது பாடல் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சிவத்தினுடைய நடுவுநிலை குறித்து இப்ப நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது சிவபெருமான் அருளாளர்களுக்கு பேரருளும் ஏனையோருக்கு அருளும் செய்கிறாரே, இது இது சிவபெருமானுக்கு குறைவான நிகழ்வாக போய்விடுமே என்பது போல மாணவர் வினவுவது போல வினவுகின்றார். அந்த வகையிலே மாணவருடைய வினாவிற்கு விடையாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. உலக முதல்வனாகிய இறைவனுக்கு எல்லா உயிரும் அடிமையாய் இருக்க சிவஞானிகளிடத்து மட்டும் பேரருள் புரிதல் அவனுடைய நடுவுநிலை திரும்பிய செயல் அன்றோ. இவ்வாறு மாணவர் கேட்கிறார். அவருக்கு ஆசிரியர் வினாக்கு விடை அளிக்கின்றார். அவ்வாறு இல்லை மாணவ, அவ்வாறு இல்லை மாணவ. உனக்கு உலகியலை வைத்தே பதில் கூறுகிறோம், கேள். உலகியல்லே நாடாள் வேந்தனுக்கு குடிமக்கள் எல்லாரிடத்தும் அன்பு எவ்வாறு ஒப்ப பயனளிக்கின்றதோ அவ்வாறே உலக முதல்வனாகிய இறைவனது அருளும் ஒப்ப பயன் தரும். நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா, உங்களுக்குள்ளே சிவம் இருக்கிறார் தானே? ஆமம்மா. நீங்கள் கேட்கலாம், அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு ஏன் காய்ச்சல் வருகிறது? உங்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது? உங்களுக்கு ஏன் இடர் வருகிறது? சிவம் உங்களுக்குள் இமைப்பொழுதும் நீங்காது இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு இவையெல்லாம் வருவது நியாயமா என்பது போல நீங்க கேட்கலாம். அதுல திருமந்திரத்தில் ஒரு பாடல் சுவாமி கூறுவார். உபதேச பகுதி, உபதேச பகுதியிலே 30 பாட்டு இருக்கு. இந்த 30ம் 3000 பாட்டுக்கு இணை. இந்த 30 படிச்சாலே போதும் 3000 பாட்டை படிச்சதுக்கான பலன். விண்ணில் இருந்து இறங்கி என்று சாமி இறங்குற நிலந்தன் மேல் இறங்கி விண்ணே சென்று அடைவார், உயிரை நம்மளை கூட்டிட்டு போவார் என்று முடிப்பார். 3000 பாட்டுக்கு இணையான அந்த 30 உபதேச பகுதியும் அற்புத பகுதி. அதிலே 5வது பாடல் அற்புதமான திருமந்திர பாடல். சூரியகாந்தக்களும் சூழ்வஞ்சும் போல, சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுட்டிடும் போல் ஆரியன் தோன்ற முன் அற்ற மலங்களே. இது என்ன பொருள் என்றால், சூரியகாந்த கல்லுடைய இயல்பு என்னவென்றால் வெப்பத்தை வாங்கிக் கொள்ளக்கூடியதான் சூரியகாந்த கல்லுடைய இயல்பு. அப்படி வெப்பத்தை வாங்குகின்ற நிலையிலே அதில் சுற்றப்பட்ட பஞ்சும் சுடப்பட வேண்டும். அதாவது கட்டு என்று சொல்லுவோம், சுற்றப்பட்ட கட்டு, ஆன்மாவை சுற்றிய கட்டு சுட்டெரிக்கப்பட வேண்டும். இங்கே என்ன பொருள் என்றால், சூரியகாந்த கல்லில் அந்த சுற்றப்பட்ட பஞ்சு சுடாமல் இருக்கிறது. ஏனென்றால் பஞ்சை சுற்றி நாம் பீரோக்குள்ள வைத்து பூட்டி விட்டோம். இப்ப சூரியன் சந்நிதியில் இல்லை. அதுபோல என் ஆன்மாவிற்குள்ளே, என்னுடைய ஆன்மாவில் இறைவனும் இருக்கிறார், இருளும் இருக்கிறது. இருளுக்கும் ஒன்றே இடம் என்று கொடிக்கவியிலே எடுத்தவுடன் சொல்லுவார். ஆனால் ஒளிப்பொருளை நான் விட்டுவிட்டு இருள் பொருள் மீது மோகம் கொண்டமையால் ஒளி வெளிப்படாத நிலையிலே, அதுபோல இந்த உலகத்தில் சூரியகாந்தக்கல் வெளிப்படாத நிலையில் பஞ்சு எரிக்கப்படாது. அதே ஒருவன் வந்து அந்த பஞ்சோடு சுற்றி அந்த சூரியகாந்த கல்லை சூரிய ஒளியில் வைத்து விட்டால் நிச்சயமாக அந்த பஞ்சு எரிக்கப்படும். அந்த எடுத்து வைப்பவன் குருநாதர் என்கிறார். எடுத்து வைப்பவன், திருவுருளை வெளிப்படுத்துபவன் குருநாதர் என்கிறார். அப்படி குருநாதர் வெளிப்பட்டு அந்த ஆன்மா பக்குவம் பெற்று இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று தன்னை இழந்து சீவன் முத்தராக நிற்கும் நிலையிலே நிச்சயமாக நமக்கு
காய்ச்சல் வராது, துன்பம் வராது, இன்பம் வராது, உலக போகங்கள் உலக பொருள்கள் அத்தனையும் தெரியாது. இறைவன் மட்டுமே தெரிவான். ஒருவன் குளத்திலே மூழ்கிவிட்டால் எப்படி மேலுள்ள பொருள்கள் எல்லாம் தெரியாதோ அதுபோல் அருளிலே மூழ்கிவிட்டால் உலகப் பொருள்கள் எதுவும் தெரியாது. இங்கே அவ்வாறுதான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். எல்லோரும் இறைவனுக்கு அடியவர். நிச்சயமாக எல்லோ உயிர்களும் இறைவனுக்கு அடிமை அடியவர்கள். அவர்களில் யாவர் தற்செயல் கெட, அதாவது யான் எனது கெட்டு அருள்வழி ஒத்து ஒழுகுகின்றாரோ அவர்களே திருவருளுக்கு அணுக்கராய் சிறப்புரிமை உடைய அடியார் என்று அறிவாயாக. இததான் சொல்றார். யாரு இறைவனுடைய அருள் ஒரே மாதிரிதான். ஆனால் தற்செயல் கெட யாரு நின்று அவன் அருள் வழியில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு திருவருள் முழுமையாக அணுக்கராய் சிறப்புரிமை உடைய அடியார் என்று அறிவாயாக என்பதை இங்கே குறிப்பிட்டு இந்த பாடலுடைய இரண்டாம் அடியிலே அன்னவகையே அரண் அருளும், மன்னர் எப்படியோ அது போலவே அன்னவகையே அரண் அருளும். சிவபெருமான் அந்த வகையில்தான் அருளுகின்றார் என்ற வார்த்தை எதற்காக கூறுகிறார் என்றால், மன்னன் குடிமக்கள் மீது தன்பால் பேரன்பு கொண்டோர் தன் ஆணைக்கு அஞ்சி இருப்போர் பதவிகளில் வைத்தும், பிரம்மா விஷ்ணு உருத்திரர் போன்ற பதவிகளில் வைத்தும் மன்னன் குடிமக்கள் மீது தன் அன்பால் பேரன்பு கொண்டோர் தன்பால் பேரன்பு கொண்டோர் தன் ஆணைக்கு அஞ்சி இருப்போர் ஆகியவருக்கு மந்திரி பதவி இது போன்ற பதவிகளை எல்லாம் கொடுப்பது போல இந்த மண்ணுயிர்கள் உய்வு வர வேண்டும் என்பதற்காக இறைவனும் இது போன்ற உதவிகளை செய்கின்றார். எப்படி? மண்ணுயிருக்கு இன்னல் செய்வோரை தண்டித்து திருத்தியும். எப்படி அரசன் தவறு உயிர்களுக்கு தவறு செய்பவர்களை தண்டித்து திருத்துகிறானோ அதுபோல இறைவனும் தண்டித்தும் திருத்தியும் செய்வது அன்பின் திறம். மன்னன் செய்வது அன்பின் திறம். அதுபோன்றே உயிருக்கு பக்குவம் வரும் வரை உடல் கருவி கரணங்களை உலக நுகர்பொருளாய் வினைக்கேற்ப உயிர்களுக்கு கூட்டி இன்ப துன்ப நுகர்வில் நிறுத்தியும். ஐயா, கரணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க சார். ஐயா, கரணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா? கை, காலு, கண்ணு, மூக்கு, காது, மனம், புத்தி, அகங்காரம் போன்றவையெல்லாம் கரணங்கள் என்று. உடல்னா மொத்த உடம்பை சொல்றது. கருவி கரணங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி என்று பொருள். ஆகவே உயிருக்கு பக்குவம் வரும் வரை உடல் கருவிகரணங்கள் உலக நுகர்பொருள் வினைப்பயன் கூட்டி எல்லாம் இன்ப துன்பம் அவரவருக்கு செய்த வினைகளுக்கு ஏற்ப இன்பத்தையும் துன்பத்தையும் கூட்டி, ஆகவே சிலரை நிறுத்தியும் இவ்வாறு இன்ப துன்பத்தில் சில ஆன்மாக்களை நிறுத்தியும் சிலரை பதமுத்திகளில் நிறுத்தியும் பிரம்மா விஷ்ணு உருத்திரர் போன்ற பல நிலைகளில் நிறுத்தியும் திருவருள் பகுதி மிகுதி குறைவிற்கு ஏற்ப சிலருக்கு திருவருள் மிகுதியாகும், சிலருக்கு அந்த அவர்கள் செய்த பலன்களுக்கேற்ற குறைவாகவும் திருவருள் பகுதி மிகுதி உடையவர்களை தமது திருவடியில் சேர்த்தும். யாருக்கு மிகுதியாக திருவருள் கிடைக்கிறதோ அவர்களை தனது திருவடியில் சேர்த்தும். மேற்கண்டவாறு அதாவது சில உயிர்களை இன்ப துன்பத்தில் உழலச் செய்தும் சில உயிர்களை திருவடியில் சேர்த்தும். அது அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவன் செய்கிறார். எப்படி ஒரு அரசனுக்கு நெருக்கமானவர்களை, அவனுடைய ஆணைக்கு அஞ்சி இருப்பவர்களை, ஆணையை ஏற்றுக்கொள்பவர்களை அவன் பதவி கொடுத்து வைத்திருக்கிறானோ அதுபோல இறைவனுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு உருத்திரர் போன்ற பதவிகளை கொடுத்து நெருக்கமாக வைத்திருக்கிறான். சிலருக்கு இன்ப துன்ப அவன் எப்படி தண்டித்து அன்பு பாலிக்கிறானோ அதுபோல இறைவனும் சிலருக்கு இன்ப துன்ப நுகர்வுகளை கொடுத்து
கண்டித்து அருள்பாலிக்கிறான். அதனாலதான் நமக்கு சிலர் துன்பப்படுவது போலவும் சிலர் பேரருள் இருப்பது போலவும் வித்தியாசமாக தெரிகிறது. சூரிய ஒளி எல்லாருக்கும் ஒன்றுதான். மேட்டில் இருப்பவருக்கு ஒரு மாதிரியும், அதாவது மழை ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். மேட்டில் இருப்பவருக்கு மழை நீர் குறைவாகவும், பள்ளத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாகவும் இருக்கிறது. இங்கே மேடு பள்ளம் என்பது உயிர்களுடைய பக்குவத்தை சார்ந்தது என்பதுதான். மழை பொதுவானதுதான். இங்கே அந்த மழை நீரை பெறுகின்ற பக்குவம் உயிர்களுக்கு மேடு பள்ளமாக நாம் இங்கே கருதுகிறோம். அந்த வகையிலே மேற்கண்டவாறு அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப அருள் புரிகிறான். அந்த பக்குவ நிலை தான் இங்க முக்கியம். மழை ஒரே மாதிரிதான். மேட்டில் இருந்தா தண்ணி கிடைக்காது, பள்ளத்தில் இருந்தா கிடைக்கும். பக்குவத்தில் இருந்தா அருள் அதிகமாக கிடைக்கும், திருவடி கிடைக்கும். பக்குவம் குறைவாக இருந்தா இன்ப நுகர்வு கிடைக்கும். ஏன்னா பக்குவம் வரணும், இறங்குற வரைக்கும், பள்ளத்துக்கு இறங்குற வரைக்கும். மாணவனே, ஆக இறைவன் நடுவு நிலை பிறவாதவன். இறைவன் நடுவு நிலையில் பிறவாதவன், நடுவு நிலை மாறாதவன். நீயும் ஆன்மபோதம் கெட சிவயோக நிலை பெற்று பேரின்ப நுகர்வாயாக என்று அருளுகிறார் இந்த பாடலிலே. அதே போல நீயும் பக்குவம் பெற்று பேரின்ப நிலையை பெற வேண்டும் மாணவனே என்று அற்புதமாக சொல்கிறார். உதாரணமாக சுந்தரர் ஒரு அருளிய ஒரு பாடல், திரு ஆமாத்தூரில் சுந்தர பெருமான் அருளிய ஒரு பாடல் கொல்லிக்கவானத்திலே அருளுகிறார். நாம பாடுவோம் பாருங்க. இல்லை வாழந்தனர்தமடியாக்கும் அடியே. அதுபோல திரு ஆமாத்தூர்ல ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துளே நின்ற பொன் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திரு ஒற்றியூர் புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலிமென் தோல் நடமுலை ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூரையன் அருள் அதே என்று இரண்டு நிலைகளிலே பெருமான அருள் பாலிப்பதை இங்கே குறிப்பிடுகிறார். சுந்தரருக்கு இரண்டு நிலையில் அருள் பாலித்திருக்கிறார். முதலிலே அகத்திலே அருள் பாலித்திருக்கிறார், அதை குறிப்பிடுகிறார். உள்ளத்து உள்ளே ஒளியுடைய பொருளை ஆராய்ந்து அறிந்தே அவ்வறிவின் வழியே சென்று அதனை தலைப்பட்டே. அதாவது முதல் இரண்டு வரி, ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துளே நின்ற ஒன் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர் புக்கு. ஆக உள்ளத்துள்ளே ஒளியுடைய பொருளை ஆராய்ந்து அறிந்து அந்த அறிவின் வழியே சென்று அவனுடைய அருளாலே அதனை தலைப்பட்டு என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். இறைவனை அடைந்தேன் என்று குறிப்பிடார். இது அகத்திலே நடந்த அருள் செயல். அடுத்த செயலாக புறத்திலே நடந்த அருள் செயலை இங்கே குறிப்பிடுகிறார். சாதனன் சந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை ஆந்தனன் ஆந்தனன் ஆமாத்தூரையன் அருளதே. திருவொற்றியூர் புகுந்து சங்கிலியாரை பொருந்தினேன், அதற்கும் அருள் புரிந்தான். இந்த சங்கிலியாரை பொருந்தியது புற அருள் செயல். அகத்திலே அவன் அருள் புரிந்தது அக அருள் செயல். இவ்வாறாக இருவகை இன்பத்தையும், புற இன்பத்தையும் அக இன்பத்தையும் நுகர்ந்தேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே இது தலைவனது திருவருள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். சுந்தரருக்கு இரண்டு நிலையிலும் அருள் பாலித்திருக்கிறார். எப்படி ஞானசம்பந்தருக்கு இரண்டு நிலையிலே, அகத்திலே பண்டு வெண் கூற்றுதை தடியவர்க்கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக. அந்த ஞானப்பாலை குடித்த மாத்திரத்திலே அகத்திலே எப்படி ஞானசம்பந்தருக்கு காலசம்ஹார முக்தியாகும், புறத்திலே அம்மையப்பராக தோடுடைய செவியனாக அருள் பாலித்தாரோ அதுபோல இங்கும் அருள் பாலித்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பாடலிலே நடுவுநிலை என்பது சிவபெருமான் பேரருளாளன் கருணை ஒன்றுதான். அவனுக்கு எந்த மாற்றமும் அடியவர்களிடத்திலே இல்லை. ஆனால் அவனுடைய அருளை பெறுவது, முழுமையாக பெறுவதும் பெறாததும் நம் கையில் தான் இருக்கிறது. மழை ஒரே மாதிரிதான் பெய்யும். மேட்டில இருக்கவனுக்கு தண்ணி கிடைக்காது, பள்ளத்தில் இருக்கவனுக்கு தண்ணி நிறைய கிடைக்கும். அதுபோல பக்குவம் அறியாதவருக்கு இன்ப துன்ப நுகர்வும், பக்குவம் பெற்றவருக்கு பேரின்ப நுகர்வும் கிட்டும் என்பதை
குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக 76வது பாடல் வெண்பா. உலகில் உற்ற சிற்றின்பமே, உலக போகும், நமக்கு அது மேல ரொம்ப விருப்பம். உலகில் உற்ற சிற்றின்பமே உலக போகும், பேரின்பம் சீவன் முத்தருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும், காரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பங்களாவா இருக்கட்டும், தோட்டமா இருக்கட்டும், துறவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாமே சிவனுடைய பொருள் என்று சிந்தித்திருப்பர் சீவன் முத்தர். தான் இந்த பாடலுக்கு பொருள். எந்த பொருளும் நம்முடைய பொருளாக கருதாமல் சிவபெருமானுடைய உடைமைகளாக கருதுவார்கள் சீவன் முத்தர்கள். அதைத்தான் உலகில் உற்ற சிற்றின்பமே பேரின்பம் என்று இங்கே குறிப்பிடுவார். உடம்பு உடைய 76வது பாடல். உடம்புடைய யோகிகள் தான், நாம தான் உடம்போடு இருக்கிற யோகிகள், வேற யாரும் நீங்க ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். யாரு சிவபெருமானை சிந்தித்து இருக்கிறோமோ அவர்கள் தான் யோகிகள் தான். உடம்புடைய யோகிகள் தான் தாமுற்ற சிற்றின்பம். சிற்றின்பம்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி கணவன் மனைவி மக்கள் காரு பங்களா போட்டு. யோகிகள் தாமுற்ற சிற்றின்பம் அடங்க, சிற்றின்பம் அடங்கத்தம் பேரின்பத்து ஆக்கில் தொடங்கி முளைப்பதும், முளைப்பதுன்னா பிறப்பது, முளைப்பதும் ஒன்று இல்லை, முடிவதும் ஒன்று இல்லை, அழிவதும் இல்லை, இளைப்பதும் ஒன்று இல்லை. முளைப்பது, அழிப்பது, இளைப்பது ஒன்று இல்லை என்று குறிப்பிடுகிறார். இங்கே குறிப்பாக பாடலுடைய குறிப்பு என்னவென்றால், உலகப் பொருள் யாவும் நம்முடையது அல்ல, சிவபெருமான் உடைமைகள். நம்மை அடிமையாகவும் உலகப் பொருள்களை உடைமையாகவும் கொண்டுள்ளான் சிவபெருமான். அதனாலுக்கு அவனுக்கு பேரு உடையான் என்று பெறும். உடையான் என்றால் உயிர்களை அடிமையாகவும் உலகப் பொருள்களை, மாயையின் காரிய பொருள்களை உடைமையாகவும் கொண்டு உள்ளதைத்தான் அவ்வாறு உடையான் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகவே உலகப் பொருள் யாவும் நம்முடைய அல்ல, இறைவனுடைய உடைமைகள். இறைவன் நமக்கு அதை கொடுத்து உதவி இருக்கிறார், அவ்வளவுதான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் உலகத்தில் உடம்போடு கூடிய சீவன் முத்தர் நாம தான். உடம்போடு கூடிய சீவன் முத்தர் அனுபவ பொருள்களை தமக்குரியதாக கருதுவதில்லை. அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எந்த பொருள் நமக்குரிய பொருள் அல்ல. இப்ப அம்மாவாக வந்திருப்பவன் சிவபெருமான், அப்பாவாக வந்திருப்பவன் சிவபெருமான், மாமனாக வந்திருப்பவன் சிவபெருமான், மாமியாக வந்திருப்பவன் சிவபெருமான், பொன்னாக வந்திருப்பவன், மணியாக வந்திருப்பவன் சிவபெருமான். இப்படியாக தோன்றா துணையாய் இருக்கிறான் சிவபெருமான் என்று அப்பன் சுவாமி சொல்கிறார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. இப்படியாக துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவிப்பாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் பிறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ, ஏறுந்த செல்வமும் நீயே என்று அற்புதமாக நாவுக்கரசு பெருமான் சொல்வார். ஈன்று ஆளுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய், மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் என் மனதுள் இருக்க, என்றான் இமையவர் கண்பன் திரு பாதிரி புலியூர், தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கள்கே. இவ்வாறாக சிவபெருமான் தோன்றா துணையாக நமக்கு இருக்கிறான். ஆகவே அத்தனை பொருள்களும் நம்முடைய பொருள் அல்ல, சிவபெருமானுடைய உடைமை பொருள் என்பதை சீவன் முத்தர்கள் உணர்ந்து இருப்பார் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே அனுபவ பொருள்களை தமக்குரியதாக கருதுவதில்லை. பேரின்பப் பொருளாகிய சிவனிடத்து தன்னை ஒப்படைப்பர். நம்ம ஒப்படைப்பாங்களா சிவபெருமான்ட்ட? நம்மளை மாலையாக்கி அவருக்கு சூட்டிடணும், நெய்யா மாத்தி இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணிடணும், அப்படியே தேனா மாத்தி இறைவனுக்கு ஊட்டி விடணும். அப்படிதான் உண்ணுகின்ற பத்து நமக்கு திருவாசகத்திலே சொல்கிறது. குழைத்த பத்திற்கு அடுத்து வருகின்ற உன் உயிரை உண்ணுகின்ற பத்து, அப்படி நாம் ஒப்படைத்து விட வேண்டும். அதுபோல சீவன் முத்தர் இருப்பார் என்று கூறுகிறார். அதனால் சீவன் முத்தருக்கு
விருப்போ வெறுப்போ இல்லை, புதிய ஆகாமிய பிறப்புக்கு காரணமாகிய புதிய ஆகாமிய வினையும் அவர்களுக்கு இல்லை. பிறப்புக்கு நாம தலையில பாத்தீங்கன்னா விதின்னு போட்டு வந்திருக்கும். இறைவனுடைய கருணை எப்படின்னா, நாம செய்த பாவமெல்லாம் புத்தியில மரமா முளைச்சிருக்கும். அதனாலதான் கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேறும் என்று அருணகிரிநாதர் சொல்றார். புத்தியில மரமா முளைச்சிருக்கும். அந்த மரத்துல ஒரு உதாரணத்துக்கு உங்க கணக்குப்படி சொன்னா ஒரு 90 இனிப்பு மாங்காய், ஒரு 10 புளிப்பு மாங்காய் இருப்பதா வச்சுக்குவோம். இறைவன் கருணையில அப்படியே அந்த 5 புளிப்பு மாங்காயும் 5 இனிப்பு மாங்காயும் நமக்கு இந்த ஜென்மத்துல ஊட்டி, இவ்வளவு 5 இனிப்பும் 5 துன்பமும், ஆகவே இன்ப துன்பம் 5 5 வச்சு பிறக்க வச்சிருவார். ரொம்ப துன்பமே கொடுக்க மாட்டார், ரொம்ப இன்பமும் கொடுக்க மாட்டார். அப்போதான் நமக்கு அதுதான் அந்த பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லுகின்ற 6 விதிகள். பேரு இழவு பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லு. எவ்வளவு நாம பேருன்னா சம்பாதிக்கிறத சொல்றாரு. அடுத்ததாக எவ்வளவு இழக்கணும், அதுல எப்படியும் நம்மள ஏமாந்து போயிடுவோம் நிறைய பணத்தை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பணம் சொல்றேன், உயிர்களா இருக்கட்டும் ஜடப்பொருளாகட்டும். இழவு இன்பம் எவ்வளவு நீ அதுல அனுபவிப்ப, நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அதுல கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியும். பேரு இழவு இன்பம் பிணி, யார் யாருக்கு யாரு கணவரா வரணும் மனைவியா வரணும், பிணைப்பை அவர் சொல்கிறார். பிணி மூப்பு, எத்தனை வயசு நீ உயிரோடு இருக்கணும். சாக்காடு, உனக்கு எப்படியான சாவு வர வேண்டும் என்பதை 6 விதிகளாக பிரித்து பிராரத்த வினையாக நமக்கு ஊட்டி அனுப்புறார். ஃபர்ஸ்ட் இறைவன் நாம் செஞ்ச சஞ்சித வினை என்று சொல்கின்ற பழவினையிலிருந்து 5 நல்ல மாம்பழம் 5 புளிப்பு மாம்பழம், நாம் செய்த பாவத்திலிருந்து 5 புண்ணியத்திலிருந்து 5 எடுத்து ஊட்டி நம்ம இந்த உலகத்துல பிறக்க வைக்கிறார். அப்ப சஞ்சிதம் அப்படியே பிராரத்தம். அதை கழிக்கிறதுக்கு வந்த நாம புதிய வினைகளை செய்வோமா, புதிய வினைகள் அப்படியே போய்கிட்டு இருக்க எறும்பை நச்சுட்டு விட்டுருவோம், நமக்கே தெரியாது, அது ஒரு பாவம். இப்படி உலகத்துல எண்ணற்ற பாவங்களையும் எண்ணற்ற புண்ணியங்களையும் செய்கிறோம். அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மறுபிறப்பு உண்டு. இதான் விஷயம். அப்ப என்னன்னா சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி, சஞ்சித பிரார்த்த ஆகாமி, சஞ்சித பிரார்த்த, இதைத்தான் வினை சுழற்சி என்று சொல்கிறோம். இந்த வினை சுழற்சியை அப்படியே துண்டு வெட்டிட்டோம்னா, புதிய ஆகாமியம் செய்யாமல் வெட்டிட்டோம்னா நமக்கு பிறப்பு இல்லை. சீவன் முத்தர்கள் நிச்சயமாக புதிய ஆகாமியம் செய்ய மாட்டார்கள், வினை செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த கருத்து கூறுகிறது. அதனால் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் அவர்களுக்கு புதிய ஆகாமியம் தோன்றாது என்பதை இங்கே சொல்லி, மீண்டும் பிறக்கும் அந்த மறுபிறப்பும் இவர்களுக்கு இல்லை, மலச்சார்பும் இல்லை, அதனால் ஏற்படும் மறைப்பும் இல்லை, பிறவி சூழல் சிக்கி உடம்பை பெற்றதனால் ஏற்பட்ட பாப புண்ணியங்கள், அதனால் ஏற்படும் தளர்ச்சியும் இல்லை. இன்ப துன்பத்தினால் ஏற்படுகின்ற தளர்ச்சியும் இவர்களுக்கு இல்லை. ஏன்னா இவர்கள்ட்ட இருவினை ஒப்பு இருக்கும். ஆகவே இன்ப துன்பத்தினால் ஏற்பட்ட தளர்ச்சியும் இவர்களுக்கு இல்லை. ஆகவே மாணவனே, மாயா காரியங்களில் கூடி வாழ்ந்தாலும், அதாவது அம்மா அப்பா கணவன் மனைவி காரு பங்களா இவர்களோடு கூடி வாழ்ந்தாலும், சீவன் முத்தர் தற்போதும் கட்டு சிவ சிந்தனையோடு இருப்ப, உலக இன்பங்கள் அனைத்தும் பேரின்பமாகவே அவர்களுக்கு தோன்றும். உலக இன்பம் அத்தனையும் அவர்களுக்கு பேரின்பமாகத்தான் தோன்றும். ஆகவே இந்த பாடலுடைய குறிப்பாக மீண்டும் நான் சொல்றேன், உலகப் பொருள் யாவும் நம்முடையது அல்ல, இறைவனுடைய உடைமைகளே என்பதைத்தான் இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதிலே அறிஞ்சொல் பொருளாக முக்கியமாக முளைத்தல், முடிதல், இழைத்தல் என்று குறிப்பிடுகிறார். முளைத்தல் என்றால் மீண்டும் பிறத்தல் இல்லை என்பதையும், அழிதல் இல்லை என்பதையும், இழைத்தல் அதாவது பிறத்தலால் ஏற்படுகின்ற பிறவி சூழலில் அகப்பட்டு இன்ப துன்பத்தினால் ஏற்படுகின்ற எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். அதாவது
இழைத்தேன் என்பதற்கு இங்கு பொருள் என்னவென்றால், ஒரு நம்ம தங்கம் வாங்குறோம் 5 பவுன். 5 வருஷம் கழிச்சு அதை தங்கத்தை கொண்டு போய் மாத்துறதுக்கு கொடுத்தோம்னா 4 பவுனா மாறிடும். எவ்வளவோ தேய்ச்சி கீச்சு விலையெல்லாம் இறக்கி சொக்க தங்கமாக மாற்றி விடுவாங்க. 4 பவுனா மாறிடும் அல்லது 3.5 பவுனா மாறிடும். இதுக்கு மேல அதுல குறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. 5 பவுனா இருக்கும்போது அழுக்கோட இருந்தேன். 3.5 பவுனா இருக்கும்போது சொக்க தங்கமா மாறினேன். அதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று குறிப்பிடுறார். எல்லா பிறப்புலையும் என்னுடைய அழுக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி இந்த பிறப்பிலே சொக்க தங்கமாக இழைத்தேன். பெருமானே, உன்னுடைய அருளாலே நீ தீட்சை கொடுத்து என்னை பிறவி அந்த பெரிய இழைத்தலிருந்து மீட்டு சொக்க தங்கமாக மாற்றினாய் என்று அங்கே அற்புதமாக சொல்வார். அதுபோல இங்கேயும் அற்புதமாக இந்த பாடலுடைய குறிப்பாக உலகப் பொருள் யாவும் நம்முடைய பொருள் அல்ல, இறைவன் உடைமைகள் என்பதை சீவன் முத்தர்கள் அறிவர். ஆகவே காணும் பொருளெல்லாம் அவர்களுக்கு இறைவனாகவே தான் தெரிவார்கள் என்பதை அற்புதமாக சொல்லி, இந்த சீவன் முத்தர்களுக்கு முளைத்தலும் இல்லை, அழிதலும் இல்லை, இளைத்தல் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்பமும் இல்லை. இளைத்தல் என்று சொல்லக்கூடிய சொக்க தங்கமாக மாறுகின்ற நிலை மட்டும்தான் உண்டு. இன்ப துன்பமாகிய இளைத்தல் இல்லை என்பதை இங்கே சொல்லி அற்புதமாக ஒரு பாடலை இங்கே திருவாசகத்திலே அந்த சீவன் முத்தருடைய பேரின்ப நிலையை இங்கே குறிப்பாக கூற விரும்புகிறேன். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை. அவன் எவ்வளோ பெரியவன், நான் எவ்வளோ சிறியவன். யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்து ஆங்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. திருவெண்பாவில சொல்லுவார் திருவாசகர். அவ்வளோ பெரிய ஆள் என்னை சீவன் முத்தராகிய என்னை பேரின்பத்தில் திளைக்க வைத்தார். இந்த எளியேனை அதை சுருக்கமா தகர டப்பாவாகிய என்னை தங்கமாக மாற்றினான் என்பதை அற்புதமாக சொல்கிறார். ஆகவே உலகப் பொருள்கள் யாவும் நம்முடைய பொருள் அல்ல, எல்லாம் சிவனுடைய பொருள் என்பதை உணர்ந்து சீவன் முத்தர்கள் இருப்பர். ஆகவே உலகப் பொருள்களெல்லாம் அவர்களுக்கு பேரின்பமாக இருக்கும். உலக இன்ப துன்பம் எல்லாம் அவரை தாக்காது பேரின்பமாகவே நிற்கும் என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி நிறைவு செய்து அந்த பாடலுடைய தொடர்ச்சியாக பேரின்ப நிலை பற்றி 77வது வெண்பாவிலே அருள்கிறார். பேரின்பமான பிரம்ம கிளர்ச்சியுடன் பராசக்தியை சொல்றார். பேரின்பமான பிரம்ம கிளர்ச்சியுடன் ஓர் இன்பத்து உள்ளானை, ஓர் இன்பத்து உள்ளானை உள்ளபடி பேரின்பம் கண்டவரே கண்டார், கடல் உயிர்த்த இன்னமுதமும் உண்டவரே உண்டார் சுவை. பராசக்தியுடன் பராசக்தியுடன் ஒப்பற்ற இன்ப வடிவாகிய சிவபெருமான் பிரிவர கலந்து விண்ணமில்லாது கலந்து முதல்வனது பேரின்பத்தை உள்ளவாறு நுகர பெற்றவரே, பேரின்ப இயல்பினை உள்ளவாறு உணர பெற்றவரா. யார் சிவசக்தியை முழுவதுமாக பிரிவர கலந்து நிற்கின்ற சிவசக்தியை உணர்ந்து அந்த பேரின்பத்தை உள்ளவாறு நுகர பெற்றவரே பேரின்ப இயல்பினை உள்ளவாறு உணர்ந்தவர். அதாவது சிவபெருமானை தனித்தும் சக்தியை தனித்தும் இல்லார், மிளகாயும் காரத்தையும் பிரிக்காது, இரண்டையும் சேர்த்து அந்த உணர்வை யாரு உணர்கிறாரோ அதுபோல சிவசக்தியாக நிற்கின்ற அந்த சிவபெருமானுடைய பிரிவற்ற நிலையில் அவனுடைய அருளை பெற்று அந்த பேரின்பத்தை உள்ளவாறு யாரு உணர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முழுமையான உணர்வு கிடைக்கும் என்பதை இங்கே சொல்ற. ஆக சிவன் வேறு சக்தி வேறு என்று சிந்திப்பவருக்கு அந்த உணர்வு கிட்டாது. சிவசக்தியாக நிற்போருக்கே, அந்த சிவசக்தியை உணர்ந்து சேர்ந்து நிற்போருக்கே, உணர்ந்து நிற்போருக்கே அது கிட்டும், பேரின்பம் கிட்டும் என்பதை இங்கே அற்புதமாக கூறுகிறார்.
அதற்கு ஒரு உதாரணம் இங்கே குறிப்பிடுகிறார். கடலில் உண்டான பார்க்கடல் கடையும் போது கடலில் உண்டான இனிய அமுதத்தை, கடல்ல முதல்ல துன்பம் தான் கிடைச்சது, நிறைய ஆழகால விஷாதி இதெல்லாம் வந்தது. அதற்கப்புறம் தான் பேரின்பம் கிடைச்சது. கஷ்டப்படாம இன்பம் கிடைக்காது என்பதற்கு அது ஒரு உதாரணம். அந்த வகையில கடலில் உண்டான இனிய அமுதத்தை நுகர்ந்து அதன் சுவையில் அழுந்தியவரே அந்த அமுதத்தை உள்ளவாறு உணர்வ. யாரு அந்த அமுதத்தை உன்று பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அமுதம் இப்படிப்பட்டது என்று தெரியும். அவ்வாறு இல்லாமல் உண்டு பார்க்காத வேடிக்கை பார்த்தவர்கள் அல்லது அதை பற்றி படித்தவர்கள் ஏனையோர்களுக்கு அந்த அமுதம் கண்ணால் கண்டாலும் சுவை தெரியாது, காதால் கேட்டாலும் சுவை தெரியாது, இரவாமை என்ற பேரும் கிட்டாது. ஆக அமுதத்தை நேரில் சுவைத்தவருக்கே அந்த உணர்வு கிட்டும். அதுபோல சிவசக்தியாக நிற்கின்ற அந்த பெருமாள் அந்த பேரின்பத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு கிடைக்கும். அவ்வாறு இல்லாதவர் கண்டவர் அதாவது கண்டிருந்தாலும் சரி கேட்டிருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த உணர்வு கிட்டாது. அதுபோல பிறவாமை என்ற பெரும் பாக்கியமும் கிட்டாது. யார் அந்த அமுதத்திலே உண்டு பார்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கிட்டும் என்பதை அங்கே அற்புதமாக கூறி அந்த பாடலுடைய கருத்து, ஆன்ம மலமாயை கண்மங்களை நீக்கி ஞானத்தை அடைந்தாலும் ஞானத்தை பெற்ற மாத்திரத்திலே சிவனோடு கலந்து இன்புறும் வீடு பேறு கிட்டாது. ஞானத்தை பெற்றால் மட்டும் போகாது, சிவசக்தியோடு கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீடு பேடு கிடைக்கும். அறிவு மட்டும் விளங்கிட்டா பத்தாது. சிவனோடு கல்யாணம் பண்ணிட்டு கணவனையும் மனைவியும் பிரிச்சு வச்சுட்டா எந்த பலனும் கிட்டாது. ரெண்டு ஆன்மாவும் தூய ஆன்மா, என்ன பலன்? ஒண்ணும் இல்லை. அதான் நமக்கு 11ஆம் சூத்திரத்துல சொல்றார், இறைவனும் உயிரும் கலக்க வேண்டும் என்று சொல்றார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என்று சொல்கிறார். ஆக இறைவனோடு கலந்தால்தான், அந்த பேரின்பத்தில் கலந்தால்தான் அந்த இன்பம் கிட்டும். அவர்களுக்குத்தான் வீடு பேறு கிட்டும் என்று அற்புதமாக தெரியும். ஆக மலமாயை கண்மங்களை நீக்கி ஆன்மா சுத்தமாக மட்டும் ஞானத்தை பெற்றிருந்தால் மட்டும் பலன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. சிவனோடு கலந்து இன்புறும் வீடு பேறு கிடைக்க வேண்டும் என்றால் அவனோடு கலக்க வேண்டும். இங்கே 2 விடயங்களை குறிப்பிடுகிறார். ஓர் இன்பம், ஒப்பற்ற பேரின்பம், உள்ளபடி காண்பது. அதாவது இறைவனை உள்ளபடி காணணும். பாவனையால் காண்பதோ, அவ்வாறு பாவனையால் நான் காண்டேன் என்று சொல்வதை விட உள்ளபடி அவன் அருளில் தன்னை இழந்து. சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் சூரிய ஒளியால் தான் பார்க்க முடியும். அதுபோல அவன் அருளின் வழியே தன்னை இழந்து யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கே இறைவன் கிட்டுவார், வீடு பேறு கிட்டும் என்று அற்புதமான இந்த பாடலிலே முக்கியமான கருத்தாக சொல்லப்படுவது, கடலில் அமுதத்தை உண்டவருக்கே அந்த சுவை தெரியும், கண்டவரோ கேட்டவருக்கோ புரியாது. அதுபோல பேரின்பத்தை உண்டவரே உணர்வர். அத சிவசக்தியை நிலையிலே அந்த மிளகாயையும் காரத்தையும் சேர்த்து அனுபவித்தவருக்குத்தான் அந்த சுவை தெரியும் என்பது போல சிவசக்தியை அந்த பிரம்மகுலத்தியுடன் அந்த சிவபெருமானை இணைத்து யார் அந்த பேரின்பத்தில் நிற்கிறார்களோ, சுருக்கமா சொல்லணும்னா சிவய சிவ என்பதுதான் இதற்கு பொருள். அதைத்தான் அந்த ஒரு பாடல்ல சொல்லுவாரு, இருவீரும் இருப்பதானான் என்று சொல்லுவார். சிவய சிவ, இந்த பக்கமும் சிவம் இந்த பக்கமும் சிவம், நான் நடுவிலே இருக்கிறேன். இதைத்தான் இந்த அற்புதமான நிலையைத்தான் உயிரானது நான் நடுவிலும், இந்த பக்கமும் சிவசக்தி இந்த பக்கமும் சிவசக்தி நிலையை இங்கே அற்புதமாக குறிப்பிடுகிறார் என்று சொல்லி அடுத்ததாக 78வது வெண்பா, சிவனும் சக்தியும் ஒரு பொருளே, அதனுடைய பாடலுடைய தொடர்ச்சி.
நீ சிவன் வேறு சக்தி வேறு என்று நினைத்து விடாதே. சிவனும் சக்தியும் ஒன்றே. சிவன் வேறு அல்ல, சக்தி வேறு அல்ல. நிர்வாக காரணங்களுக்கால் சிவன் சக்தியாக நிற்கிறார்கள் என்பதைத்தான் நீங்க குறிப்பிடுகிறார். சிவன் வேறு சக்தி வேறு அல்ல. அதை எப்படி உதாரணத்தோடு சொல்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்ல வேண்டும். நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல் நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல நாடு அனைத்தும் நங்கையினால், நங்கை பெண் உமை, நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கையிலும் நம்பியாய் தான் நடுவே நாட்டப் பெரும் இதுகான் எம்பெருமானார்தம் இயல்பு. முன்பாடலில் ஒருவன் எனும் ஒருவன் ஆகிய முதல்வனை, ஏன்னா பரம்பொருள் ஒருத்தன் தான், ஏகன்னு பேர். பிரம கிளத்தியோடு ஓர் இன்பத்துள், முதல்ல ஏகனா இருந்தான், அதற்கப்புறம் தாதான்மிய சம்பந்தம்னு பேர். பிரம கிளத்தியோடு தன்னுக்கிட்ட இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த ஆற்றலோடு இணைவது, இதுதான் தாதான்மிய சம்பந்தம்னு பேர். தாதான்மிய சம்பந்தம்னு பேர். ஒருவன் எனும் ஒருவனாகிய முதல்வனை பிரம்ம கிளத்தியோடு ஓர் இன்பத்துள் உள்ளார் என இருமைப்பட கூறியதை என்ன எனமானவர் வினவ. அவன் ஏகன்தானே, அவன் எப்படி சக்தியோட கூடுனான்? பிரம்ம கிளத்தியோடு இரு நிலையா இருக்குதே. ஏகனாகிய அவன் இப்போ சக்தியோடு கூடியிருக்கிறான். சி என்று இருந்த அவன் சிவ என்று மாறியிருக்கிறானே, இதுக்கு என்ன பொருள் என்பதை போல மாணவரனுடைய அந்த கேள்விக்கு ஆசிரியராகிய இவர் பதில் கொள்வது போல சொல்கிறார். சிவமும் சக்தியும் ஒரு பொருள் என்பதனை இந்த வெண்பா விளக்குகிறது. விளக்கம் என்ன சொல்றாரு பார்ப்போம். உயிர்களான நாம் தனது செயல்கள் அனைத்தையும் நமது கை உட்பட கருவிகரணங்களால் செய்கிறோம். என்னுடைய செயல் அனைத்தையும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், புஷ்ஷுன்னு. முதல்ல என் காதை செலுத்துவேன், ஆகா புஷ்ஷுன்னு சத்தம் கேட்குதேன்னு காதை செலுத்துவேன். அடுத்ததாக புஷ் புஷ்ன்னு கேட்கவும் என் கண்ணை செலுத்துறேன், ஆகா பாம்புன்னு பார்க்கிறேன். உடனே என் காலை செலுத்துறேன், அந்த இடத்த விட்டு குதிக்கிறேன். அடுத்து என் கையை செலுத்துறேன், ஏதோ ஒரு குச்சியை எடுக்கிறேன். அடுத்து அந்த ஒவ்வொரு கருவிகரணங்களையும் பயன்படுத்தி அந்த பாம்பை துரத்துறேன். இப்படியாக உயிர்கள் தனது செயல் அனைத்தையும் நமது கை உட்பட கருவிகரணங்களை வைத்து செய்கிறோம். அதுபோல சிவபெருமான் பிரிப்பின்றி தன்னோடு நிற்கும் திருவருள் சக்தி கொண்டே உயிர்களுக்கு தேவையான இந்த உடம்பை படைச்சு கொடுக்கணும், இந்த உடம்பை காப்பாற்றணும் 100 வருஷம். அதுக்கப்புறம் இந்த உடம்பை திருப்பி ஒடுக்கணும் 100 வருஷம். உடம்ப உயிருக்கு படைச்சு கொடுக்கணும், அப்புறம் 100 வருஷம் அந்த உடம்பை காப்பாற்றணும், 100 வருஷம் அதுக்கப்புறம் முடிஞ்சவனே அதை ஒடுக்கணும். இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்யணும். இன்ப துன்பத்துக்கு தகுந்தாற்போர் எல்லாவற்றையும் ஊட்ட வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் ஊட்ட வேண்டும். இவ்வாறு உயிர்கள் பொருட்டும் ஐந்தொழில் செய்யும் திருவருள் நங்கையின் மணவாளனாகி, நங்கையின் மணவாளன் உமை ஒரு பாகனாக மாறி, சிவத்தின் நடுவே சக்தியும் சக்தியின் நடுவே சிவமும் போல சிவ சிவ என்ற நிலையில் இருக்கிறான். 2 சீக்கு நடுவுல வா இருக்கும், 2 வாக்கு நடுவுல சி இருக்கும். இதுதான் ஆசிரியர் மாணிக்க வாசகர் சொன்னார். உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருக்கும். ஆகவே சிவத்தையும் சக்தியும் பிரிக்க முடியாத நிலையில், மிளகாயும் காரத்தையும் பிரிக்க முடியாத நிலையில் இவ்வாறு இருக்கிறார். ஆகவே நாம் சைவத்தில் இறைவனை அம்மையப்பர் என்றே கூறுகிறோம். அம்மையப்பராக இருந்துதான் அருள்பாலிக்கிறார். நாம கூட ஒரு விளையாட்டா ஒரு புராணம் படிப்போம், திருவிளையாடல் புராணத்துல. அதிலே நாம் அதாவது முருகப்பெருமான் வருவார், விநாயக பெருமான் இருப்பார், ஒரு பழத்துக்காக போட்டி ஞானப்பழத்தை என்பது போல நாம் பேசிக்கொள்வோம். உண்மையில் அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால்,
முருகப்பெருமான் மயிலிலே ஏறி மலையை கடக்கிறான், விண்ணை கடக்கிறான், கடலை கடக்கிறான். அத்தனையும் அவனுக்கு தெரிஞ்சது அம்மையப்பர். இதைத்தான் வானாகி மண்ணாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி எல்லாவற்றிலும் சிவபெருமான் அம்மையப்பராக தெரிந்தார். இதற்கு மேல் சுத்துவது பிரயோஜனம் இல்லை, எல்லாவற்றையும் கடந்து அம்மையப்பர் தான் இருப்பார் என்று முருகன் திரும்புகிறார். அதே போல் விநாயகர் சிவனையும் சக்தியும் சுத்தி வருகிறார். அம்மையப்பரை பார்க்கிறார், ஊடுருவி பார்க்கிறார். உள்ளே அம்மையப்பர் தெரிகிறார். அம்மையப்பருக்குள்ளே அம்மையப்பர். அந்த அம்மையப்பரை ஊடுருவி பார்க்கிறார். அதற்குள்ளும் அம்மையப்பர். ஊடுருவி கொண்டே செல்கிறார். அம்மையப்பர் அம்மையப்பர் அம்மையப்பர். ஆக அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய் சிவபெருமான் அம்மையப்பராக இருந்து உலகை படைத்து ஆட்சி செய்கின்றார். அதனால அகலாண்டேஸ்வரி என்று அம்மைக்கு ஒரு பேரும் உண்டு. ஆகவே நமது உடம்பில் கை உட்பட கருவிகரணங்களை வேறுபடாது காரியம் செய்வது போல திருவருளும் இறைவனிடமிருந்து என்றும் வேறுபடாமல், இப்ப நான் என் கை செஞ்சா உயிர் செய்கிறதா தான் அர்த்தம், என் கால் செஞ்சா உயிர் செய்கிறதா தான் அர்த்தம். அதுபோல் திருவருளும் சிவபெருமானை விட்டு நீங்காது, பின்னமின்றி உயிருக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்கிறது. ஆகவே சிவசக்தி என்பது ஒருமையில் இருமையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாடலிலே நமக்கு குறிப்பிடுகிறார். அதை திரு இசைப்பாவிலே அற்புதமாக ஒரு பாடலிலே சொல்வார். பக்தியால் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோர் அமுது ஒத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவதம் திருவுரு இருந்தவா பாரி. சத்தியாய் சிவமாய் சத்தியாய் சிவமாய் சத்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்து தனிமுழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய் ஆரூராதியாய் வீதி விடங்கராய் நடங்குளாவினரே. ஆக இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருள்கின்ற அத்தனை செயலும் சக்தியாய் சிவசக்தியாய் நின்று செய்கிறார். சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்து தனிமுழு முதலுமாய் என்று அற்புதமாக திருவிசைப்பாவே அறிகின்றார். ஆகவே இந்த பாடலுடைய கருப்பொருள் என்னவென்றால், சிவபெருமான் சாதாரண சம்பந்தமாக தன்னுடைய ஆற்றலாகிய சக்தியோடு கலந்து உலக உயிர்களுக்கு எப்படி ஒரு நாம் எல்லாம் கையை வைத்துக்கொண்டு உடம்பு கருவிகளை வைத்துக்கொண்டு நாம் உயிரும் அந்த கருவியும் பிரியாது செய்கிறோமோ, அதுபோல இறைவன் சக்தியை பிரியாது அல்லது சக்தி இறைவனை பிரியாது உயிர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்கிறார் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது என்று சொல்லி, அடுத்ததாக முக்கியமான ஒரு பாடல் முன்பாட்டிற்கு மேலும் ஒரு விளக்கமாக இங்கே குறிப்பிடுகிறார். மேலும் ஒரு உதாரணம், அப்படிதான் நம்ம சொல்லணும். சிவசக்தி பிரியாமல் இருப்பதற்கு எப்படி அருள்பாலிக்கிறார்கள் பிரியாது நின்று என்பதற்கு மேலும் உதாரணம் இங்கே சொல்லப்படுகிறது. பொன்னிறம் கட்டியிலும் பொன்னிறம் கட்டியிலும் பூனினும் நின்றார் போல் அந்நிறம் அண்ணலும் அம்பிகையும் செந்நிறத்தள் எந்நிறத்தனாயிருப்பள் எங்கள் சிவபதியும் அந்நிறத்தன இருப்பன் அங்கு. ஒரு அருமையான உதாரணம். பொண்ணு கட்டியா இருக்கும்போது பொன்னிறமா இருக்கு. அணிகலனா வாங்கி பூட்டும் போது, காதிலேயோ கழுத்திலேயோ பூட்டும் போது அதுவும் பொன்னிறமா இருக்கு. அதுதான் இங்கே குறிப்பிடுறார். கட்டியில் இருந்த அந்த பொன் அணிகலனாய் இருந்த போதும் பொன் ஒரே தன்மையாய் பொருந்தி இருந்தது போல் சிவமும் சக்தியும் பொருந்தி நின்ற முறைமையாகும் என்பதா. ஆக தங்க கட்டியா இருக்கும் போது சிவபெருமான், அதுவும் பொன்னிறம். அணிகலனாக பூட்டும் போதும் சக்தி, அதுவும் பொன்னிறம். ஆக பொன்னும் பிரிவிழா நிறமும் போல, பொண்ணு எப்படி அந்த நிறத்தை பிரியாம இருக்குதோ அணிகலனா மாறும் போதும் பொன்னும் பிரிவிழா நிறமும் போல செம்பொருளாகிய சிவத்தின் ஆற்றலாகிய சக்தி
எவ்வுருவாக திகழ்கின்றாளோ எங்கள் சிவபெருமானும் அவ்வுருவாகவே ஆங்கு தோன்றி அருள்வன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப அவசரம் 10,000 ரூபாய். அப்போ ஒருத்தர் வந்து கொடுக்கிறார். அந்த கொடுப்பவர் சக்தி. ஆகா, சாமி வந்து கொடுக்கிறார். அப்போ சாமி வந்து அந்த கொடுப்பவர் போல வருகிறார். எனக்கு ஒரு துன்பம், அதை ஒரு ஜட்ஜி கொடுக்கிறாரு. ஜட்ஜி வந்து கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, அந்த ஜட்ஜா வந்து ஒரு சிவபெருமான் சக்தியாக வருகிறார். ஆக உலகத்தில் எனக்கு ஏற்படுகின்ற இன்பமோ துன்பமோ சிவமோ எல்லாவற்றிற்கும் காரணமாய் ஒருவன் இருப்பார். அம்மாவோ அப்பாவோ எல்லாமே சிவசக்தி ரூபமாக இருந்ததால் எனக்கு அருள்பாலிக்கிறார் என்பதைத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஆக எவ்வுருவாக திகழ்கின்றானோ, சக்தி எவ்வுருவாக திகழ்கின்றாலோ அதே உருவில், அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே நிலை இறைவனும் திகழ்கிறார் என்பதைத்தான் இங்கே அற்புதமாக சொல்கிறார். ஆக உருவநிலை பெறாத கட்டி பொன் போல இருக்கும். இதற்கு சிவபெருமான் உதாரணமாகவும், உருவம் பெற்ற அணிகலன் போல சக்தியும் இருக்கும். முழுமையும் விரிவுமாகிய இருவேறு தன்மையுடைய ஒரு பொருளே என்று உணர்த்துகிறார். ஆக முழுமைனா தங்கக்கட்டி, அதிலிருந்து விரிந்தது அணிகலன். முழுமையும் விருமையும் ஒரு பொருளே என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். சாமியும் சொல்வார், அம்மாவும் நீதான் அப்பாவும் நீதான், தாய் நீயே தந்தை நீயே, சங்கரனை ஆயின் என்பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் என்று ஞானசம்பந்தரும், அப்பன் நீ அம்மை நீ என்று நாவுக்கரசு பெருமாள் சிவஞான சித்தியாரிலே ஒரு பாடல் 165வது பாடல் சுபக்கத்தில், சக்தியாய் விந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்துரு மகேசையாய் உமை திருவாணியாகி வைத்தலும் சிவா கதிக்கு இன்னுறும் வரும் சக்தி ஒருத்தியாகும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவரும் நிற்பர். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பர். சிவபெருமான் எங்கு நிற்கிறானோ அதே இடத்தில் சக்தி நிற்பார். சக்தி எங்கு நிற்கிறாளோ அதே இடத்தில் சிவம் இருப்பார். வேறுபாடு இங்கு இருப்பார். இதைத்தான் சிவ சிவ என்ற மந்திரத்திலே நாம் குறிப்பிடுகின்றோம் என்று சொல்லி, ஆகவே இந்த முன்பாடலுக்கு மேலும் ஒரு உதாரணம், சிவன் வேறு அல்ல, சக்தி வேறு அல்ல. தங்கத்தினுடைய கட்டி தங்கத்தினுடைய பொன் நிறமும் அணிகலனும் ஒரே நிறத்தில் இருக்கும். ஆக பொன் சிவம் என்றால் அந்த நிறம் சக்தி. ஆகவே பொன்னும் சக்தியும் பிரியாது நிற்கும் என்பதை அற்புதமாக சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக 80வது பாடல், உலகில் நாயகி இயல்பு போலவே சிவசக்தி இயல்பும். உலகத்துல கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்களோ அதை போலவே சிவனும் சக்தியும் நமக்கு அருள்பாலிக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். தாரத்தோடு ஒன்று ஆவர் தாரத்தோர் கூறு ஆவர் தாரத்தோடு எங்கும் தலை நிற்ப தாரத்தின்னாத அந்தத்தே இருப்பர் நாள்தானத்தே இருப்பர் வேத அந்தத்தே இருப்பர். 1 தாரத்தோடு ஒன்று ஆவர், 2 தாரத்தோர் கூறு ஆவர், 3 தாரத்தோடு எங்கும் தலை நிற்பர், 4 தாரத்தின் ஆத அந்தத்தே இருப்பர், 5 நாள்தானத்தே இருப்பர், 6 வேத அந்தத்தே இருப்பர். இவ்வாறான சிவசக்தி நிலையை 6 நிலைகளில் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது கணவன் மனைவி எப்படி உலகத்தில் இருப்பார்களோ அதுபோல இறைவனும் இருப்பார். இந்த 6 நிலைகளிலே இருக்கிறான் என்பதை அற்புதமாக இங்கே குறிப்பிடுகின்றார். மண்ணுயிர்கள் உய்தல் பொருட்டு, நாம் எல்லாம் இந்த உயிர்கள் எல்லாம் சிறப்புடைய உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று இறை நிகழ்த்தும் 5 தொழிலுக்கும் ஆற்றலாகிய சக்தி உடனாய் நிற்க அம்முதல்வன் தன் ஆணையாகிய சக்தியுடன்
நீக்கமின்றி நிற்குமாறு உணர்த்திற்று. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். இரண்டாம் சூத்திரம் அதுதான் சொல்லுது. சிவம் சக்தியுடன் சிவம் ஒன்றாகி இருப்ப. முதல் சக்தியுடன் சிவம் ஒன்றாகி இருப்ப. மொத்தம் 6 நிலையை இங்க குறிப்பிடுகிறார். சக்தியுடன் சிவம் ஒன்றாகி இருப்பர். சக்தியுடன் சிவம் ஒரு பாகமாய் கொண்டிருப்பர். எல்லா உலக கணவன் மனைவி அப்படியே இங்கே சிவசக்தி. 3 சக்தியுடன் சிவம் எவ்விடத்தும் முற்பட்டு நிற்பர். அடுத்ததாக சக்தியுடன் சிவம் நாத முடிவிலே நிற்பர். 5 சக்தியுடன் சிவம் 4ஆம் நிலையாகிய நின்மலத்து துரிய நிலையிலே கூடியிருப்பர். 6 சக்தியுடன் சிவம் வேத முடிவிலே முடிந்த பொருளாய் மேற்பட்டு விளங்கும் பராசக்தியுடன் நிலைத்திருப்ப. இதெல்லாம் இப்ப விரிச்சு நம்ம பார்க்க போறோம். 6 நிலையும் விரித்து பார்த்து இருக்கின்றோம். அது எவ்வாறு எனில் 1 தாரத்தோடு ஒன்றாவர். இதான் முதல்ல தாரத்தோடு ஒன்றாவர் என்றது. தாரம்னா நமக்கு தெரியும் மனைவி. இங்கு சிவத்தை நீங்காத ஆற்றல் படைப்பு காலத்தில் உயிரின் அறிவு இச்சை செயலோடு பொருந்துதல் பொருட்டு இறைவன் தனது சக்தியை தோற்றுவித்து அந்த சக்தியோடு கூடி நிற்பதால் தாரத்தோடு ஒன்றாவர் என்றார். பிறவிக்கு முன்னாடி அறிவு இச்சை செயல் நமக்கு செயல்படாது. இறைவனுடைய கருணையார் இந்த உடம்பை எப்ப கொடுத்தாரோ உடனடியாக அறிவு இச்சை செயல் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆக இந்த உடம்பை கொடுத்தது யாருன்னா சக்தி. அப்போ இந்த சக்தி உடம்பு கொடுத்ததுனால என்னுடைய அறிவோடும் என்னுடைய இச்சையோடும் என்னுடைய செயலோடும் கூடுகிறார். அதைத்தான் நீங்க சொல்லுறார். தாரத்தோடு ஒன்றாவ. என்னுடைய பிறவிக்கு முன்பு அறிவு இச்சை செயல்படாது இருந்த நிலையிலே உமையம்மை அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்பவள் எனக்கு இந்த உடம்பை கொடுத்து என்னுடைய அறிவு இச்சை செயல் 3ஐயும் செயல்பட வைத்தாள். அதனால் என்னுடைய அறிவோடும் இச்சையோடும் செயலோடும் கலந்து நிற்கிறார். அதைத்தான் தாரத்தோடு ஒன்றாவ என்றார். 2வது தாரத்தோடு கூறு ஆவர் என்றது அவ்வுயிர்களது உடம்பு பரு உடம்பாய் ஆணும் பெண்ணுமாய் பகுப்புண்ணுதல் வேண்டி. ஆணும் பெண்ணுமாய் பகுப்புண்ணுதல் வேண்டி இன்ப துன்பத்தில் நுகரும் பொருட்டு மாதொரு பகராய் திகழ்தலின் தாரத்துவோர் கூறு ஆவர் என்றார். நாமளும் சிவபெருமான் வேற சக்தி வேறையாக பாவித்து என்ன பண்ணுவோம்? சிவபெருமானுக்கு திருமணம் திருக்கல்யாணம்னு வேறு கோயில்களில் நாமளும் செஞ்சு வைப்போம். என்ன காரணம்? இப்படியாக உமையவும் பெருமானையும் சேர்த்து வச்சு திருக்கல்யாணம் பண்ணா நமக்கு கல்யாணம் நடக்கும். இப்படி சேர்த்து வச்சு பண்ணினோம்னா நமக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரும். இப்படி சேர்த்து வச்சு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நமக்கு குழந்தைகள் பிறக்கும். இப்படியாக சிவபெருமான் அம்மையப்பராக நமக்கு வேறு கூறாக நிற்கிறார். ஆனாலும் அவன் ஒருவரே. அவ்வுயிர்களது உடம்பு பருவுடலாய் ஆணும் பெண்ணுமாய் பகுப்புணர்தல் வேண்டி மாதொரு பாகராய் திகழ்தலின் தாரத்துவோர் கூறு ஆவர் என்றார். 3வதாக தாரத்தோடு எங்கும் தலை நிற்பர். முன்னாடி நிற்பார், வழி நடத்துவார். நம்ம கணவன் பஸ்ல போவோம், பையெல்லாம் தூக்கிட்டு முன்னாடி ஏறி போய் இடம் போடுவார் மனைவி. தாரத்தோடு எங்கும் தலை நிற்பர் என்பது வழி நடத்துவார். அவ்வுயிர்களதும் அலம் நீங்கும் பொருட்டு தன் சக்தி உருவான அயன்மால் உருத்திரன் மகேசன் சதாசிவன் இதெல்லாம் சக்தி ரூபந்தான். அயனா இருக்கட்டும், மாலா இருக்கட்டும், சதாசிவமாக்கு ஈஸ்வரனா இருக்கட்டும், எல்லாமே சக்தி ரூபம். இப்படி கூறுகள் உடனே ஓங்கார வடிவாய் உயிரிடத்தே தத்துவங்களோடு கூடி நடத்தலின் தாரத்தோடு எங்கும் தலை நிற்பர் என்பதார். இப்படி சக்தி படைத்தும் தொழிலை பிரம்மாவாக நின்றும்
காக்கும் தொழிலை விட்டுணுவாக நின்று முடுக்கும் தொழிலை உருத்திரனாக நின்றும், அடுத்ததாக அருள் தொழிலை மகேஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் இருந்து மறைப்பாற்றல் அருளாற்றல் செய்கின்ற இந்த 5 நிலைகளையும் வழிநடத்துபவர் யார் என்றால் சக்திதான் செய்தாலும் வழிநடத்துபவன் சிவபெருமான். ஆகவே தாரத்தோடு எங்கும் வழிநடத்துவனாக தலை நிற்பவனாக சிவபெருமான் இருக்கிறான். அதைத்தான் முற்பட்டு நின்று செயல்புரிதல் என்று அற்புதமாக சொல்லி தாரத்தோடு எங்கும் தலை நிற்பர் என்றார். அடுத்ததாக தாரத்தின் ஆதாந்தத்தே இருப்ப, உயிர்கள் அவை பெற்றுள்ள தத்துவங்களை மீண்டும் பிரிதல் வேண்டி. இப்போ உடம்பெல்லாம் கொடுத்துட்டாரு, இதை வச்சு நாம பக்குவம் பெற்றுட்டோம். பக்குவம் பெற்ற நிலையில உடம்பு பற்று நீங்கி இந்த ஜென்மத்துல இறைவனிடத்துல உடம்பை விட்டுட்டு போகணும். அதுக்கும் சக்தி உதவ வேண்டும். அதுக்கு எப்படி உதவுறாங்கதான் இதைத்தான் சொல்றாரு. தாரத்தின் ஆதாந்தத்தே இருப்ப, உயிர்கள் அவை பெற்றுள்ள தத்துவங்களை மீண்டும் பிரிதல் வேண்டி விகாரமற்ற சுத்த மாயையை தொழில்படுத்தும் தனது ஆற்றலாகிய விந்து சக்தியுடன் நாத முடிவிலே தங்கி இருப்பர் என்பதை தாரத்தின் நாதாந்தத்தே இருப்பர் என்ற. அதாவது நாதத்தின் மேல நாதம் விந்து கலையாதி நமோ நம என்று சொல்வார் அருணகிரிநாதர். நாதம் முதல் மண் வரை என்ற நம்ம தத்துவங்கள் 36. அப்ப நாதத்தை கடந்து சக்தியாக நிற்கிறார். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல சுத்த வித்தை என்று சொல்வோம், புராணத்திலே ஆதி பராசக்தி என்று சொல்வோம், அகிலத்தை ஈண்டதிலே அகிலாண்டேஸ்வரி என்று சொல்லுவோம். ஆகவே அதை கடந்து நிற்கிறார், நாதத்தையும் கடந்து நிற்கிறார். ஆகவே அந்த கடந்து நிற்கின்ற சக்தி தாரத்தின் நாத அந்தத்தே இருப்பர் என்று சொல்லி அவள்தான் எனக்கு உடம்பை கொடுக்கிறார், பிறகு என்னுடைய உடம்பை நீக்குகிறார். ஆகவே உடம்பை கொடுத்தவள் உடம்பை நீக்குகின்ற நிலையில் முத்திக்கு போகும்போது அந்த இடத்திலே நிற்கிறாள் என்ற செய்தியை தாரத்தின் ஆதாந்தத்தே இருப்ப என்று சொல்லி அடுத்ததாக நாள் தானத்தே இருப்ப. நாள் தானத்தை, நாள் தானம்னா என்ன அப்படின்னா, நாம 5 ஸ்தானங்கள் சொல்லுவோம் உயிருக்கு. சாக்கரம், சொப்பனம், அப்புறம் சுழத்தி, அப்புறம் துரியம், அப்படியே சொல்லுவோம், துரியாதீதம், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அது தமிழ்ல சொல்லும் பொழுது நனவு, கனவு, அப்புறம் பேருறக்கம், உயிர் படக்கம் சொல்லுவோம். இதுல 4வது இடம்தான் துரியம். அந்த 4வது ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் நாள் தானத்தே இருப்ப. அந்த நாள் தானம் என்பது உறக்க நிலை. அந்த உறக்க நிலையில எப்படி உயிரானது விட்டு பிரிஞ்சு அப்படியே உயிர் அப்படியே இருக்குமோ, அதாவது பிராணவாயு, சித்தம், புருடன் ஆகிய 3 மட்டும் அந்த நிலையில இருக்கும். அந்த நிலையில இருக்கும். அந்த நிலையில எப்படி ஒரு உயிரானது அடித்து போட்டபடி தூங்கி கொண்டிருக்கிறதோ, புருடனும் பிராணனும் தூங்கி கொண்டிருக்கிறதோ, அதுபோல சிவத்தோடு உயிர் கலந்து நிற்கும். அப்படி எப்படி ஒருத்தன் அடித்து போட்ட தூங்கும் போது நடுராத்திரி 12 மணிக்கு யாத்திரை போயிட்டு தூங்குனா எப்படி இருக்கும், அப்படி இறைவனோடு நானும் முழுவதுமாக கலந்திருப்பேன். அந்த நிலையைத்தான் துரிய நிலை, அதான் 4ஆந்தத்து நிலை என்று குறிப்பிடுகிறார். அடியவர் உடம்பின் நடுவே வைத்து வழிபாடு செய்யும் போது, உடம்புக்குள்ள சிவபெருமான வழிபாடு செய்யறோம். அதுல ஒரு தானம் உண்டிஸ்தானம். அதே உண்டித்தாமரை ஓமத்தானமாகவும், இந்த ஓமத்தானம் என்னன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள அக்னி இருக்கு, புக்குன்னு சூடும். அம்மா வயிற்றை தொட்டு பார்த்தா சூடும், நம்ம வயிற்றை தொட்டு பார்த்தா சூடும். நல்ல எல்லாம் கூட தடவிக்கிடுவோம். இப்ப அடி வயிற்றுல சூடு. பட்டினத்தாரும் அம்மாவின் அடி வயிற்றுல அந்த தீ என்று சொல்லுவார். அனுமனும் இலங்கையில் வைத்த தீ என்று சொல்லுவார். நான் வைத்த தீயும் அந்த அப்பா விழுந்தவனே எரியட்டும் சொல்லுவார். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் அடி வயிற்றிலே தீ இருக்கும். அதைத்தான் ஓமத்தானம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே அங்கே சாமியை ஓமம் எழுப்புறோம், ஓமத்துல எழுப்புறோம். அதுதான் உண்டி
தாமரை ஓமத்தானமாகும். இது 1வது தானம். 2வது தானம் நெஞ்சத் தாமரை. அப்படியே 8 வரக்கடை அப்படியே அந்த தண்டுல அப்படியே வளருது, கிழங்குல இருந்து அப்படியே வந்து 8 வரக்கடைக்கு இதே ஸ்தானத்துக்கு வருது. அதைத்தான் பூசை ஸ்தானம் என்று சொல்கிறோம். நெஞ்சத்தாமரையை பூசை ஸ்தானம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக நெற்றி கமலத்துக்கு வருது. இங்க நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் என்று இங்க நெற்றி கமலத்துக்கு வருகிறது, நெற்றி தாமரைக்கு வருகிறது. தியானத்தானமாகும். இதை தியானமாக சொல்றோம். இதற்கு மேலே 4வது ஒரு தானம் அப்படியே 12 இஞ்சி, இந்த உச்சந்தலையிலிருந்து 12 இஞ்சி உயரத்துக்கு, அதைத்தான் மீதானம் என்று சொல்கிறோம். 4வது தானம் மீதானம் என்று குறிப்பிடுகிறோம். 3க்கு மேலாய் 4வது தானம் மீதானம் எனப்படும். தலையின் உச்சியாகிய பெருவெளியே, தலையின் உச்சியாகிய பெருவெளியே தமது உயிரை செலுத்தி அப்படியே இங்க இருந்த இங்க பிரம்ம கபாலத்துல இங்கனக்குள்ள இருக்கிற உயிரை அப்படியே கொண்டு போய் இங்கே நிறுத்துறது. தமது உயிரை செலுத்தி இறைவனோடு கலந்து இன்புறும் நிலையில் அங்கு 1000 இதழ் தாமரையிலேயே அம்மை அப்பராக வீற்றிருந்து அருளுவர். 1000 இதழ் தாமரையிலே இந்த இடத்துல பெருவெளியாகிய அந்த வெளியிலே இருந்து இந்த உயிரை கொண்டு போய் வச்சு அம்மையப்பராக இருந்து 4 தானத்தே இருப்பர் என்று இதைத்தான் அற்புதமாக சொல்கிறார். அதிக வீரட்டானத்திலே சுந்தர பெருமான் அருளிய தம்மானை அறியாது என்று துவங்குகின்ற, தம்மானை அறியாத சாதியர் உளரே என்று துவங்குகின்ற அந்த பாடலிலே 4வது பாடல், நாள் தானத்து ஒருவனை நானாய நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை என்று குறிப்பிடுகிறார். 4 தானத்தை பற்றி அங்கே குறிப்பிட்டு, நாள் தானத்து ஒருவனை நானாய நல்லாற்று நம்பியை. அதை போல திருமந்திரத்தில் 840வது பாடல், நாலா நிலத்தின் நடுவான அப்பொருள், நாலா நிலத்தின் நடுவான அப்பொருள் என்று தலை உச்சிக்கு மேல 12 இஞ்சி. அதை பிரம்ம மரந்திரம் என்று சொல்கிறோம். பிரம்ம மரந்திரம் என்று அதை சொல்கிறோம். அது ஒரு ஒளி, அது ஒரு ஒளியாக இருக்கிறது. மரந்திரம் என்று அங்கே குறிப்பிடுகிறார்கள். அது உச்சி பெருவெளி என்றும் அதை குறிப்பிடுகிறார்கள். தலையின் உச்சி அந்த இடத்துல 12 இஞ்சில வரக்கூடிய உயிரும் இறைவனும் கலந்த பேரொளியாக நிற்கின்ற இடத்தைத்தான் நாலா நிலத்தின் நடுவான அப்பொருள் என்று அற்புதமாக திருமந்திரத்துல 840வது பாடத்திலே சொல்லி நிறைவாக வேத அந்தத்தே இருப்பர் என்றார். வேத அந்தத்தே இருப்பர். ஆகவே சிவஞானிகளுக்கு ஈரில்லா பேரின்பமாகிய வீடு பேற்றினை அருளல் வேண்டி வேதத்தின் முடிந்த பொருளாகிய பராசக்தியிலேயே இருப்பர் என்றார். ஆக இங்க வேதத்தின் முடிவாக, அதை நம்மளும் சொல்லுவோம், வேதத்தின் முடிவு யாருன்னா பரம்பொருள் தான். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்லறி குவிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது என்று அங்கே குறிப்பிடுவார். ஆகவே இங்கே 6 நிலைகளை சொல்கிறார். தாரத்தோடு ஒன்றாவர், தாரத்தோடு கூறாவர், தாரத்தோடு எங்கும் தலை நிற்பர், தாரத்தின் ஆதாந்தத்தே இருப்பர், 4 தானத்தே இருப்பர் என்று சொல்லி வேத அந்தத்தே இருப்பர் என்ற 6 நிலையை கூறி 4வது அற்புதமான அந்த 4 தானத்தே என்றும் சொல்லி இங்கே சிவசக்தியினுடைய இயல்பை உலகத்தில் உள்ள கணவன் மனைவி போல, நாயகன் நாயகி போல இறைவனும் அந்த இதை 6 நிலைகளிலே இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறார். நிறைவாக இன்று ஒரு பாடலை சொல்லி நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே நிறைவான பாடல் 81. சாத்திரங்களில் இறை இயல்பை வரையறுத்து கூற முடியாது. நீங்க நூல் படிக்கிறீங்க, அதுல நம்ம எவ்வளவோ படிக்கிறோம். இறைவனை இவ்வளவு எல்லை உடையவன், இவ்வளவு சுருக்கமுடையவன், இவ்வளவு அகலமுடையவன் என்றெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அவன் ஆழ்ந்த அகன்று நுண்ணியன். அவனை எல்லையிட்டெல்லாம் முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே நூல்களினாலே முழுமையான அனுபவம் கிடைக்காது. அவனுடைய அருளாலைத்தான் முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆகவே
வெறும் படித்தால் மட்டும் ஞானம் கிட்டாது. அவனுடைய அருளாலே தான் ஞானம் கிட்டும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. ஒன்று உரைத்து ஒன்று உரையா சாத்திரங்கள் ஒன்றாக நின்று உரைத்து நிச்சயிக்க மாட்டாவார். ஒன்னொன்னுலயே ஒவ்வொன்னா சொல்லுவாங்க, ஏகப்பட்ட கருத்து சொல்லுவாங்க. ஆனா ஒரு நிலையா ஒன்னா கொண்டாந்து சேர்க்க முடியுமான்னு சேர்க்க முடியாது. இன்று உரைக்க என்ன என்றிடுமோ என்போல் வார், ஏதேனும் சொன்னால்தான் ஏறுமோ சொல். அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது சொன்னா ஏறுமா சொல்லுப்பா அப்படின்னு திருவள்ளுடைய பெருமையை இங்கே அற்புதமாக சொல்கிறார். என்னதான் சொன்னாலும் கேட்டாலும் படித்தாலும் திருவருளே வந்து எனக்கு உணர்த்தினால் ஒழிய முழுமையாக என்னால் உணர முடியாது என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவனது இயல்பை சிற்றறிவினராகிய உயிர்களால் நூல் உணர்வினால் உணர்ந்து உரைக்கும் எளிமையுடையது அன்று, எளிமையுடையது அன்று. அத இறைவனுடைய பெருமையை நான் இப்படி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டிலாம் நூல்ல சொல்லியோ அல்லது உனக்கு நான் சொல்லியோ புரிய வைக்க முடியாது என்பதைத்தான் அற்புதமாக இங்கே சொல்லி, இறை உண்மையை உள்ளவாறு அறிதலும் கேட்டுணர்தலும் ஆகிய பக்குவ நிலை திருவருளாலே அன்றி நமக்கு வாய்த்தல் இல்லை. திருவருள் தான் நமக்கு முழுமையாக இறைவனை பற்றிய அத்தனை செய்திகளையும் சொல்லக்கூடியது திருவருள் தான், உணர வைக்கக்கூடியது திருவருள் தான். நாம் மேற்கொண்ட சமய நெறியெல்லாம் எவ்வளவோ ஆகமங்களை படிக்கிறோம், திருப்புகழ், தேவாரம், சைவ சித்தாந்தம் எல்லாம் படிக்கிறோம், எல்லா திவ்ய பிரபந்தம் எல்லா நூல்களும் படிக்கிறோம். நாம் மேற்கொண்ட சமய நெறியெல்லாம் சிவத்தை பெரும் நெறியாக திருத்தி 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 அருள் புரிய வல்லவன் இறைவன் திருவருள் ஒன்றே. என்னை திருத்தி இறைவனுடைய திருவருள் தான் நிலைநிறுத்தும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. என்னதான் படிச்சாலும் அதிலிருந்து என்னை ஒருமுகப்படுத்தி திருத்தி சிவனிடத்திலே கொண்டு நான் எவ்வளவோ நூல்கள் படிக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எத்தனை நூல் யார் வாயில கேட்டாலும் சரி, எத்தனை நூல் படிச்சாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல். அதிலே சிவத்தை காணுதல் தான் அறிவு. அதைத்தான் இங்கே அற்புதமாக சொல்கிறார். நூல் உணர்வு பற்றி குறிப்பிடுகிறார். இறை இயல்பு இதுதான் என சாத்திரங்கள் பலவாற்றாலும் உறுதிப்பட எளிமை உடையது அன்று, எளிமை உடையது அன்று. இறைவன் இப்படிப்பட்டவன் என்று எந்த சாத்திர நூலாலும் முழுமையாக சொல்வதற்கு இல்லை. ஆனால் முதல்வனது திருவருள் வழி நின்ற பெருமக்கள் தான் நாம தான். முதல்வனது திருவருள் வழி நின்ற பெருமக்கள் தான் தாம் உணர்ந்தவார், அவரவர் தாம் உணர்ந்தவார். நாதற்கு இடம் அது, நாதற்கு இடம் அது. நான் ஓடி வந்து சொல்றேன், வா வா மற்றும் பல விதற்ற வேண்டாம் மடநெஞ்சே கற்றை சடையென்னல் காலத்தின் நெற்றிக்கண் ஆரா அமுதின் திருநாமம் அஞ்செழுத்தை சோராமல் எப்பொழுதும் சொல் என்று நான் ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்ல ஓடி வரேன் அப்படி சொல்ல வரேன். ஆனா நீ கேட்பியா? கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் அறிந்து உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. அதைத்தான் இங்க சொல்றார். நாதற்கு இடம் அது என்று உபதேசிக்க முன் வந்து அருளினாலும், அருளாளர் ஓடி வந்து அருள்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதான் இறைவன் இருக்க இடம், இதான் இறைவன் இருக்கு. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்க்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாட்பேரரே. அப்பா அஞ்செழுத்தை புடிச்சுக்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க. அதை கேட்டு அதை சிந்தித்து அதை தெளியும் பக்குவம் உடையார் இவ்வுலகில் அரியராய் உள்ளன. தேட வேண்டியதார். மக்கள் குலத்தார் உய்தல் வேண்டுமே, அதுக்காக விட்டுற முடியுமா? மக்கள் குலத்தார் உய்தல் வேண்டுமே எனும் பெரும் கருணை திறத்தால் சீவன் முத்தர்கள் உள்ளம் இறங்கி மாணவரை நோக்கி கூறுவதாக இக்களிற்றுப்படியார் அமைந்துள்ளது. மாணவரை நோக்கி சொல்றார். எத்தனைதான் அருளாளர் ஓடி வந்தாலும்
கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா அப்படின்ற போது உண்மை பொருளை உணர்த்த வேண்டும் எனும் திருவருள் ஆர்வத்தை திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார் இந்த நூல் ஆசிரியர் அந்த உண்மை பொருளை உணர்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டுள்ளதை இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. ஆகவே எண்ணுதற்கு எட்டா இன்னதன்மை என்று அறிவுண்ணா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அழகில் சோதியன் ஆகிய அவனுடைய இயல்பு அவன் அருள் திருவருளாலே அன்றி நமக்கு வாய்த்தல் இல்லை. திருவருளாலே அன்றி நமக்கு முழுமையாக அறிய முடியாது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லி அற்புதமாக இன்று 7 பாடல்களை சிந்தித்தோம். 74வது பாடலிலே என்ன சிந்தித்தோம் என்றால் சிவபெருமானுடைய நடுவுநிலை பற்றி சிந்தித்தோம். அடுத்ததாக பாடலிலே உலகில் உற்ற அத்தனை சிற்றின்பமும் சீவன் முத்தருக்கு பேரின்பமாக இருக்கும் என்றும், அடுத்ததாக பேரின்பத்தினை பற்றி பிரம்மக்குழுத்தியுடன் அதர் சிவசக்தியாக நிற்கிறான் என்ற செய்தியும், அதற்கு சிவசக்தியாக நிற்பதற்கான பல உதாரணங்களை பார்த்தோம். பொன்னும் அதனுடைய நிறமும் போல என்று, அதே போல நம் கையில் செய்வது போல இறைவன் சிவசக்தியோடு சக்தியை வைத்து செய்கிறான் என்ற செயலை பார்த்தோம். இப்படியாக பார்த்து நிறைவிலே நூல்களிலால் அறியக்கூடியதெல்லாம் நம்மளால் இறைவனை பற்றி முழுமையாக அறிய முடியாது, அவனுடைய அருளாலைத்தான் அறிய முடியும் என்ற அற்புதமான அந்த 7 பாடல்களை சிந்தித்து 81 பாடல்கள் இதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கிறோம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்கன அன்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாய்ப்பளித்த திருவருளுக்கும் ஒருவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அடியார் பெருமக்கள் யாரேனும் சந்தேகங்கள் கேட்கறது இருந்தா கேட்கலாம். ஐயா மதிவாணன், ஒரு 2 சந்தேகம் மட்டும் ஐயா. நம்ம அந்த இன்னைக்கு நம்ம பேசுனது நிறைய ஆறா நிறைய சிந்திச்சோம். அதுல ஒரு இடத்துல சொல்லும் போது பிணி அப்படின்னு சொல்லும் போது இன்னாருக்கு இன்னார் மனைவி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுல ஒரு இதுங்க ஐயா. அதுக்கப்புறம் போன வகுப்புல ஒரு இது அப்ப கேட்க முடியல. என்னன்னா 6 உணர்ச்சிகள் சொன்னீங்க திருமுறையில. ஒண்ணு லாஸ்டா வருது போட்டின்னு சொன்னீங்க. இது 2த்தை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லணுங்க ஐயா. அதாவது பேரு இளவு பிணி மூப்பு சாக்காடு. இதுல பிணி என்பது நோய் அல்ல, பிணைப்பு என்று பொருள். இன்னாரு கணவனா வந்தா இவ்வளவு இன்பம் இவ்வளவு துன்பம், இன்னாரு மனைவியா வந்தா இவ்வளவு இன்பம் இவ்வளவு துன்பம், இன்னாருக்கு மகனாக வந்தா இவ்வளவு இன்பம் இவ்வளவு துன்பம், இப்படியாக உறவுகளை பிணைத்து வைத்தலைத்தான் பிணி என்று சொல்கிறோம். அதன் மூலமாக இன்ப துன்ப நுகர்வு நமக்கு, அதன் மூலமாக அந்த பாவ புண்ணியங்களை கழித்தல், இதுதான் அந்த பிணைப்பு. ரைட்டுங்களா? வச்சுங்க. அதுக்கு முன்னாடி வேற என்ன கேட்டீங்களா? என்னது என்ன கேட்டீங்க? 6 உணர்ச்சிகள் சொன்னீங்க. 6 உணர்ச்சிகள் இருக்கு. 7 உணர்ச்சிகள் நம்ம சொல்லுவோம், 6 7. அதுல என்னன்னா அப்படியே துதி, இறைவனை பற்றிய துதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலா வியநீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆற்றாமை. இவர் பாடுவார், ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில இரட்டான துறை அம்மானே. இப்படியாக ஒவ்வொரு உணர்வு. அடுத்ததாக உபதேசம்னு சொல்லுவோம். திருத்தாண்டகம் பூரா உபதேசம் தான். என்ன சொல்லுவோம் நம்ம? இப்ப கூட பாருங்க, மற்ற பட்டணக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பார். இப்படியாக அஞ்செழுத்தை பற்றி நமக்கு சொல்றது உபதேசம். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே வருது. எத்தனை உணர்வுகள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 7 உணர்வுகள். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போற்றி என்பது ஒரு உணர்வு தான். இறைவனுடைய திருவடியை போற்றுவது, ஏற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி. இப்படியாக 7 உணர்ச்சிகள் அதற்குள்ளே மறைந்திருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். விண்ணப்பம் அது ஒரு உணர்ச்சி. ஒன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆதி காப்பதற்கு
இப்படியாக 7 உணர்ச்சிகள் இருப்பதாக பெரியவங்க நம்ம சொல்லியிருக்காங்க. நாங்களும் அந்த 7 உணர்ச்சிகளை பாடல்களை பாடும்போது உணர்ந்து பார்த்திருக்கிறோம். அடுத்ததா அடுத்தது. ஐயா வணக்கம், நான் சுமதிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த 80வது வெண்பாவுல சொன்னீங்க ஐயா. 80 எடுத்துக்கிறேன். ஓமத்தானம், பூசித்தானம், நெற்றிக் கமலம், மீத்தானம் எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா. அது இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. அதாவது உந்தியில நெருப்பு, இது ஓமம், வேள்வி எடுக்கிறோம், இறைவனை வேள்வி எடுக்கிறோம். அதுல இருந்து இதே ஸ்தானத்துக்கு வர்றாரு. இதே ஸ்தானம் பூசை ஸ்தானம். அடுத்ததாக சாமியை கொண்டாந்து நெத்திக்கு நடுவே வைக்கிறோம். அதாவது அகபூஜையை சொல்றோம். சாமி இப்ப உந்தியில இருந்து மேலெழுப்பி இதயத்துக்கு வர்றார், இதயத்துல இருந்து நெத்திக்கு வர்றார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர்றாருன்னு சொல்ற நிலையை கடந்து அப்படியே உச்சியில இருந்து 12 இன்ச்சு அது பரவெளி, அத மீதானம் என்று சொல்றோம். அதைத்தான் 4வது தானம். அந்த 4வது தானத்தை தான் துரிய தானம் என்று நம்ம சொல்றோம். சரிங்க. மீத்தானமும் துரிய தானமும் ஒண்ணு. அதான் துரியன்றது நம்ம எப்படி சாக்கரம், சொப்பனம் அப்படி சொல்றோம் இல்லையா, சுழற்சி துரியம்னு. அதுல 4வது வர்றத அப்படியே இங்கேயும் நம்ம சொல்றோம். 4வது நிலை உறக்க நிலை, அதாவது இறைவனோடு கலந்து. எப்படி நம்ம டீப்பா இருக்கும்போது எதுவுமே உலகம் தெரியாதோ, அதாவதுங்க சிவா பேருறக்க நிலை. அதாவது டீப்பா நம்ம இறைவனோட கலந்து இருக்கிறோம். தூக்கத்துல நம்ம நடுராத்திரில படுத்திருக்கிறோம் சொல்லுங்க, உலகம் அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது. அப்படியே ஆழ்ந்த துறக்கத்துல, அது போல உலக பொருள் எதுவும் தெரியாது, ஆழ்ந்த பேருறக்கத்துல நம்ம இருப்போம். அந்த நிலையே 4வது நிலை. அது போலவே இங்க அப்படின்றதுதான் அப்படி சொல்றாரு, புதிய நிலை. சரிங்க, நன்றிங்க. சிறப்பு. வேற சிவா? வேற யாருன்னா கேட்கணுங்களா, இல்லைன்னா நன்றி உரை கூறி முடிச்சுக்கலாங்கம்மா? ஐயா, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். சரிங்கம்மா, முறையா நன்றி உரை. ஒரு நிமிஷம் கிருஷ்ணமூர்த்தி சார், ஒரு நிமிஷம். சரிங்க ஐயா. சரி, ஒண்ணும் இல்ல, இந்த நேர்முக வரக்கூடிய நேரடி தேர்வுக்கு எல்லாரும் தயாராயிடுங்கன்னு ஒரு பொதுவான தகவல் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி அவங்க இப்ப வரக்கூடிய அந்த தேர்வுக்கு அந்த தேதியெல்லாம் நம்ம கொண்டு கொடுத்துருந்தோம், அதெல்லாம் பார்த்தாங்களா? எல்லாரும் அதுக்கு தயாராயிட்டீங்களாமா? அதுதான்மா, அதுதான் ஒரு நினைவூட்டல் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆமாமா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க நன்றி சொல்லி முடிச்சிடலாம். சரிங்க. ஐயா, டிசம்பர் தானே சார் சொன்னீங்க? சரியா கேட்கல. ஆமாமா, ரொம்ப குறைங்குது நீங்க நடுவுல கொஞ்சம். இன்னைக்கு நெட்வொர்க்கே ஐயா நடத்தும் போது கூட ரொம்ப சிரமமா இருந்தது. ஆமா, ரொம்ப அதான் நீங்க பேசுனீங்க, இப்ப ஆமான்னு சொன்னீங்கன்றத கேட்கவே இல்லை. நேரடி தேர்வு டிசம்பர் மாதம் 2வது வாரத்துல வருங்கம்மா. 2வது வாரமா? ஓகேங்க. ஆமா, அதுக்கு முன் வாரம் மாதிரி தேர்வு, அது இணைய வழியா நீங்க எழுதிடலாம், மாதிரி தேர்வு. 6, 12,